ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரானி சாப்டர் 3 ப்ளே பண்ண போகிறோம். இதில் நம்ம ஈஸி மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் கிரானி மட்டும்தான். ஏன் ப்ரோ ஹார்ட் மோடு நார்மல் மோட்லேயே ப்ளே பண்ணலாமே, ஈஸி தானேன்னு கேட்டால், நான் ஒரு பாட் இந்த கேமில். எதுக்கு நம்ம கிரானி கிட்டலாம் தப்ப தூணுக்கிட்டு, அதனால் நம்ம ஈஸிலே ப்ளே பண்ணிடலாம் டீசெண்டாக. இப்போ டே 1 வந்துடுச்சு. நம்ம ஏன் இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த கேம் பொறுத்த வரையும் நம்ம ஒரு டெலிவரி பாய், ஓகேவா? நம்ம இந்த இடத்துல நம்ம டெலிவரி பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே தான், ஓகேங்களா? நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தைரியசாலின்றதுனால அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா நெருப்பு. ஆனால் இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 2 கிலோமீட்டருக்கே காடு கிராமம் தான் தெரியுது. ஆனால் சத்தியமாக இந்த பக்கம்லாம் வந்திருக்கே மாட்டேன். ஆனால் போங்கடா உங்கள் ஆர்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிட்டு இருப்பேன். இருந்தாலும் இந்த கேமில் நான் ஒரு ப்ரோ பிளேயருன்றதுனால உள்ளே போனேன். இந்த கொஞ்சம் லேக் ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு வீடு, நம்மளும் கதவை தந்துட்டு உள்ளே போகிறோம். பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குதேன்னு இப்போ திரும்பினா நம்ம கிராண்ட்பாவை இதில் வைக்கவே இல்லை. இருந்தாலும் இதில் கிராண்ட்பாவை தான் காமிச்சிருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கு டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சி. வழக்கமாக பண்ணுறது தான். ஏதோ ஒரு கூண்டுக்குள் அடைச்சி வச்சுருக்காங்க நம்மளை. எல்லோரும் ப்ரோ பிளேயராக இருப்பீங்க, டைரெக்டாக அப்படியே போய் மேலே ஏறிடுவீங்க. ஆனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு காமிக்கிறேன் இருங்க. டைரெக்டாக அந்த ட்ரெயின் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டு, அந்த இடத்துல ஒருத்த கத்திக்கிட்டே இருப்பான்ல, அவனை கத்த வச்சுட்டு அந்த டபாவில் போய் ஒழிஞ்சிக்கணும். கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ போய் ஒளிஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், கிரானி அது பாட்டுக்கு கீ போயிடும். நம்ம ஜாலியாக மேலே போயிடலாம். நம்ம போட்ட பிளான் படியே கிரானி கீழே போயிடுச்சு. அப்படியே நம்ம மேலே போயிடலாம். இது உள்ள டெடி இருக்குது, அது எடுத்தோன்னா கிரானி நம்ம பின்னாடியே வந்துடும். அதனால் வேணாம். நம்ம இந்த வீடியோவில் டோர் எஸ்கேப் பண்ணுவோம். அதுதான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், 2 ஒன்று தான். இருந்தாலும் நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணுவோம். அடுத்த வீடியோ கிரானி வேணுமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப நாளாக இருக்கும். வெப்பன் கீ இங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியும். வெப்பன் கீ ஈஸியாக இந்த இடத்துல தான் மாமலாக இருக்கும் எப்போவும். போயிட்டு நம்ம வெப்பனை எடுப்போம். இதே ஹார்ட் மோடு இதெல்லாம் வச்சுருந்தோன்னா இந்த லிஃப்ட்டு ஒர்க்காக இருக்காது. இப்போ நம்ம இது உள்ளே போயிடலாம். கிரானியை காணும். இந்த லேகு தான் கைஸ். அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? அது அந்த இடத்துல தான் கிரானி இருக்குது. நான் அதை பார்த்துட்டேன். நம்ம இது உள்ளே ஒளிஞ்சிப்போம் சைலண்ட்டாக. கிரானி அந்த சைடு போயிடுச்சு. நம்ம இப்போ இந்த சைடு போயிடலாம். கிரானினால் ஸ்பீடாலாம் வர முடியாது. இப்போ போயிட்டு நம்ம வெப்பன் எடுப்போம். இங்கே வெப்பனுன்றது எதுவும் இல்லை, அந்த உண்டிக்கோல் தான். இப்போ போயிட்டு நம்மளுக்கு கல் வேணும், அதை போயிட்டு பொறுக்கிட்டு வரணும். கைஸ், கல்லெலாம் பொறுக்கிட்டு அந்த
தேங்காய் வெட்டுற மிஷினை தட்டிட்டு வந்துட்டேன். அதனால் கிராணி வந்துடுச்சு. மைடி ரிட்டர்ன் போயிடுச்சு. ஒரு ஆம்பளையாக இருந்தால் வெளியில் வா கிராணின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் கிராணி வந்து ஃபீமேலுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம், ஃபீமேல் தான். அப்போ ஒரு பொம்பளையாக இருந்தால் வெளியில் வா அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். சரி, நம்மளும் உள்ளே போவோம். நம்மளுக்குன்னே லேக் ஆகுது, என்ன பண்ணுறது? இப்போ நம்ம அந்த ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு போவோம். டெடி இப்போ தான் கிராணி கரெக்டாக செத்துருக்கு. அதனால் நம்ம டெடி எடுத்துகிட்டு போவோம். அந்த சென்ட்ரல்லா ரூமுக்கு போயிட்டு அந்த டெடியை அந்த ஊஞ்சாலா அது, ஆமாம், அதில் போட்டோன்னா ஏதோ ஒன்று தரும். ஏதோ ஒன்று தான் தரும். அதை எடுத்துகிட்டு வருவோம். லிஃப்ட்டு கீழே வருது வருது வருது. யாரெல்லாம் கிராணி ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் ப்ளே பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கலாய்க்கு மட்டும் கலாய்க்காதீங்க. ஏன்னா இந்த கேமில் ஒரு பாட்டு தான், நானே ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இந்த கேமுன்னு இல்லை, எல்லா கேம்லேயும் நான் ஒரு பாட்டு தான். இப்போ போயிட்டு இது உள்ளே போட்டோன்னா அவங்களோட கிராணியோட புண் இதுதான். அதே போல் வாய், அதே முகஜாடை, கன்ஃபார்மே சேஃப்கி கரெக்டான இடத்துல தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நானும் ஷேப் கீயை ஓப்பன் பண்ணால் ஷெட் கீ, இதுவும் நம்மளுக்கு ரொம்ப தேவையான பொருளில் தான். இப்போ நம்ம போயிட்டு ஷெட்டை ஓப்பன் பண்ணுவோம். எப்படியோ வெற்றிகரமாக ஷெட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே வந்து பார்த்தா ட்ரெயின் கீ, சீச்சி அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ஒயரு, அதாவது ஃப்யூஸும் அப்புறம் வந்து ஒரு போல்டோ நெட்டோ ஏதோ ஒன்று வேணும், அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு வீல் வேணும். இது மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது. இது நேற்றுக்கு நம்மக்கிட்ட கிராணி பற்றி பேசுறதுக்குள்ளேயே ஒரு கிராணி வந்துடுச்சு. கைஸ், எப்படி லேக் ஆகுதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். கிராணி பக்கத்தில் போனால் மட்டும் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தலையிலே வச்சு போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், 2.5 நிமிஷம். அதே பாடி பார்ட்ஸ் ஏதாச்சும் பார்ட்ஸ்னா 30 செகண்டு தான். அதனால் நம்ம தலையிலே தான் அடிக்கணும். இப்போ கீழே ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும், அதை உடைச்சி உடைச்சனா உள்ள வந்து அது பேர் என்னன்னு தெரியலையே கைஸ். நம்ம நினச்சா மாதிரியே உள்ள வீல் இருக்குது. அதே போல் நம்ம இந்த க்ராபர் எடுத்துகிட்டு அந்த 2 பொட்டியும் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பொட்டியில் நம்மளுக்கு தேவைப்படாது, நம்ம என்ன காக்காவை சாக்கடிக்க போகிறோம். நம்ம போயிட்டு இந்த வீலை போயிட்டு பொருத்திட்டு வந்துடுவோம். எப்படியோ இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு மறுபடியும் நான் கிராணியை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டேன். நினச்ச மாதிரியும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ இந்த க்ராபர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். 2வது போட்டி இருக்க இடத்துல வந்து ஓப்பன் பண்ணால் லிவரி, இது நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் தான். வேறு எங்கேயாச்சும் போய் தேடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு முழுசாக எதுவும் கிடைக்கல. இதெல்லாம் நம்ம ஒன்றும் ஓப்பனே பண்ணாத வச்சுருக்கோம். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு. இதில் அந்த பேட்லாக் கீ மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரவே கூடாது. வந்தால் என்ன ஆகுன்னு தெரியும் உங்களுக்கே.
2 பாட்டிலை உடச்சி அந்த 2த்தையும் பொறுக்கின்னு போய் தண்ணிக்கு ஊற்றி சபாப்பா சொல்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. செஞ்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த இடத்துல பிளாங்கை பார்த்தோம்ல, அந்த பிளாங்க் எடுத்துகிட்டு வந்து அந்த சைடு இருக்க இடத்துல என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இந்த இடத்துல பிளாங்க் வச்சு வந்துட்டேன். நம்மளுக்கு தேவையான ஃபியூஸ் இந்த இடத்துல இருக்குது. இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷினில் போட்டுடலான்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போ போயிட்டு போடுவோம். இந்த இடத்துல தான் கிராணி ஸ்பான் ஆகிற இடம். இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டியாகவே இருப்போம். நம்ம கிராணி கூட ஒரே ஒரு டே கூட சாவாத ட்ரை பண்ணுவோம் ப்ளே பண்ணதுக்கு. சரி, நம்ம காக்கா கிட்ட என்ன இருக்குதுன்னு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஏதாச்சும் முக்கியமான பொருள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வேஸ்ட்டு தான். கைஸ், அப்படி இப்படி சுற்றி திரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்தால் கோக்னட் இருக்குது. சரி, நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு உடைப்போம். இப்போ கிராணி வர வரையும் வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிறைய சவுண்டு போட்டேன், அதனால் கிராணி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். கைஸ், ரொம்ப நேரம் இங்கே இருந்து போர் வச்சதுனால இந்த பொட்டி உள்ள வந்து ஒளிஞ்சிப்போம். கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிப்போம். ஒன் டே கூட சாகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் முடியல. அதுவும் ஈஸி மோடில். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவு பாட்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். சரி, இன்னொரு தடவை நம்ம கிராணி கூட ஆடுவோம். கைஸ், நான் அப்படி சொன்னல, கிராணியை அதுதான் அடிப்போன்னு சொன்ன வந்தேன். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் அந்த கோக்னட் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி கிராணி நம்மளை அடித்ததுனால நான் வெறுப்பாயிட்டேன். அதனால நம்ம பை வாங்கணும் இல்லையா, அதனால் கிராணி வர வரை வெயிட் பண்ணுறேன். நினச்சா மாதிரியே கிராணி வந்துடுச்சு, போட்டு தள்ளிட்டேன். இப்போ தான் ஏதோ மன ஆறுதலாக இருக்குது. இப்போ போயிட்டு நம்ம கோக்னட்டை உடைப்போம். கைஸ், கோக்னட் உடைக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். கோக்னட் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பிடிக்காத அந்த பேட்லாக்கி தான். ஆனால் நீங்கள் இதை கவனித்து பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. நான் மொத்த இடம் சுற்றியும் நம்மளுக்கு ஒன்றும் அந்த ஒயர் கிடைக்கவே இல்லை. அது வேறு எங்கே இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்லாக்கி தான். அதை நம்ம ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நம்ம அந்த 2 ஜாடி எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். ஒன்று மேலே இருக்குது, இன்னொன்று இங்கே ஒன்று இருக்குது. இந்த 2 அடித்து எடுத்துகிட்டு போனோம். இதில் போயிட்டு தண்ணிலாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போயிட்டு வச்சோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். நம்மளுக்கு ஏற்கனவே பேட்லாக்கி கிடச்சதுனால கொஞ்சம் ஈஸி. இன்னொரு பாட்டில் எங்கே போய் வீஞ்சிச்சின்னு தெரில, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த சென்ட்ரல்லா ரூமில் இருந்துச்சு. கைஸ், ஃபஸ்ட்டு ஜாடியில் தண்ணியை நிரப்பிட்டேன். இப்போ நம்ம போயிட்டு அந்த இடத்துல போய் வைப்போம். ஐயோ, சொட்டை கிழவி. நம்ம இப்போது இன்னொரு வழியில் போயிடுவோம். ஈஸி மோட்னால கிராணினால் அவ்வளோ ஸ்பீடாலாம் நடக்க முடியாது, ரொம்ப பொறுமையாக தான் நடக்கும். நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன மோடு இருக்குது. ஆமாம், நார்மல் மோடு தான் இருக்குது. நார்மல் மோடுனா ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, அதே போல் இந்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். மைன்கிராஃப்ட்டு அந்த மல்டிப்ளேயர் விஷயம்தான்,
அது எனக்கு எப்படி மல்டிப்ளேயரில் இன்வைட் பண்ணுறதுன்னு தெரியல. அதை கொஞ்ச நாளாக யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோ வராதுக்கு காரணம் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை. அதனால் நான் தான் நினச்சேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அவ்வளோதான், இனிமேட்டு நம்ம தான் வீடியோ டெய்லியும் போடலாம் அப்படின்னு நான் ஒரு கணிப்பு. ஆனால் வந்த உடனே தான் தெரியுது நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குன்ட்டு. அதனால் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே கண்டினியூவாக வந்துடும் வீடியோ. இதுக்கு மேலே பயப்பட வேண்டாம் யாரும். இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். வீடியோ லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினால் நான் 2வது பாட்டில் அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த தடவை கொஞ்சம் சேஃப்டியாகவே போவோம். இப்போ போயிட்டு நம்ம 2வது பாட்டிலை வச்சுட்டு வருவோம். அங்கேயே நம்மளுக்கு பேட்லாக்கு இருக்குது. அது பேர் என்ன, ஃப்யூஸா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். பேட்லாக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு வைப்போம். கைஸ், அந்த ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க அந்த மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேட்டை ஓப்பனில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நம்ம சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு தடவை கிராணி அடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா அடுத்த தடவை நம்மளால் அடிக்க முடியாது. என்ன கைஸ், மயங்கிடுச்சு கிராணி. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளுக்கு விருப்பம் கிடையாது கிராணி அடிக்கிறதுக்கு. என்ன மனுஷன்? ஆனால் அப்படி நம்ம விட்டோன்னா கிராணி நம்மளை அடிக்காது விடுமா? இவருக்கு இதான் வேலை. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம அப்படியே பேக்லேயே போயிட்டு ஒரு ஸ்லோவை போடுவோம். ஷார்ட் நல்லா இல்லை, மறுபடியும் ஒரு ஷார்ட். ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம கிராணி சாப்டர் 3 கேட் எக்ஸ்கேப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஈஸி மோடில் தான், சொல்கிற அளவுலாம் இல்லை. தி எண்ட். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நிறைய பேர் நான் எந்த கேம் ப்ளே பண்ணலான்னு சொன்னால் மைன்கிராஃப்டே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன் மைன்கிராஃப்டில் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கான்னு சொல்லிவிட்டு. இதே போல் இந்த வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட இதோட முடிச்சுப்போம். ஏற்கனவே கொஞ்சம் டைம் லாங்காக வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.